Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரிய சுவையில் சுசியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 250 கிராம் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 400 கிராம் அச்சு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடலை பருப்பை க்ளீன் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட்டுற கூடாது. கடலை பருப்பு ரொம்ப குழஞ்சிட்டனா சுசியம் நல்லா வராது. இது நல்லா ஆறட்டும். 400 கிராம் அச்சு வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணீர் அதிகமாயிடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. அச்சு வெல்லம் நல்லா கரையணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஓவர் குக் பண்ணாமல் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப முருக காய்ச்சிடக்கூடாது. அச்சு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ கடலை பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாகு ரொம்ப ஆறிடக்கூடாது. இது மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். வெல்லம் ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ லைட்டாக சூடு இருக்கும் போதே நம்ம திரிச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாகு ரொம்ப ஆறிடுச்சுன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ண வராது. ஸோ பாகு சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பூரணம் முன்னாடியே கூட ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது மைதாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சுசியத்துக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கிற பூரணத்தை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிய ஆரம்பிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்கிற கோட்டிங் மட்டும்தான் வேகணும். உள்ளே இருக்கிற பூரணம் ஆல்ரெடி குக் ஆனது தான். ஸோ அது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுசியம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஓவர் குக் பண்ணாமல் ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ ஈஸியான மெத்தடில் பாரம்பரிய சுவையில் சுசியம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.